காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் உள்ளத்தில் பொங்கி வரும் மகிழ்ச்சி உன் சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல, அது பரலோக பிதாவின் ஈவு. உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன். உன் தேவைகளை அற்புத விதமாய் சந்திப்பேன். உன் தலையை உயர்த்துவேன். உன் வார்த்தைகள் அநேகருடைய காயங்களை கட்டி அநேகரை ஆறுதல் படுத்தும். நீ எனக்கு காத்திருக்கிறாய், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இரவு வேளைகளில் உன் கன்னங்களில் கண்ணீர் வழிய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறாய். உன்னில் இப்போது அமைதியும் விசுவாசமும் காணப்படுகிறது. கொஞ்சமும் கலங்காதே, நான் கர்த்தர், சிருஷ்டிக்கும் வல்லமை என்னுடையது. புதிய காரியங்களை செய்வேன். கடந்த நாட்கள் இந்நாட்களை விட நலமாயிருந்ததென்று சொல்லாதே. தீமை என்று நீ கருதும் காரியங்களை நான் நன்மையாக மாற்றுவேன். உன் இருள் வெளிச்சமாகும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி நான் உன்னை காப்பேன். உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆதார வசனம்: கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26.